சீதாராம் யெச்சூரி, முரசொலி செல்வம், ரத்தன் டாடா உள்ளிட்ட தலைவர்களின் மறைவுக்கு தமிழக சட்டப்பேரவையில் இரங்கல் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. தமிழக சட்டப்பேரவையின் இந்த ஆண்டின் இறுதிக் கூட்டத்தொடர் பரபரப்பான அரசியல் சூழலில் இன்று தொடங்கியது. சட்டப்பேரவை கூடியதும் இலங்கை தமிழ் தேசிய கூட்டமைப்பின் தலைவர் சம்பந்தன், மேற்கு வங்க முன்னாள் முதலமைச்சர் புத்ததேவ் பட்டாச்சாரியா, ராணுவத்தின் முன்னாள் தலைமை தளபதி பத்மநாபன், தொழிலதிபர் ரத்தன் டாடா, மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் மூத்த தலைவர் சீதாராம் யெச்சூரி, பேராயர் எஸ்ரா சர்க்குணம், தமிழ்நாடு அரசின் முன்னாள் தலைமை செயலாளர் சங்கர், முரசொலி நாளிதழின் நிர்வாக ஆசிரியர் முரசொலி செல்வம் ஆகியோரின் மறைவுக்கு சபாநாயகர் அப்பாவு இரங்கல் தீர்மானம் வாசித்தார். இதையடுத்து அவர்களின் மறைவுக்கு இரங்கல் தெரிவித்து சட்டப்பேரவையில் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. மறைந்த முன்னாள் சட்டப்பேரவை உறுப்பினர்களுக்கும் சட்டப்பேரவையில் இரங்கல் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதையடுத்து கேள்வி நேரம் நடைபெற்றது. தொடர்ந்து 2024-25 ஆண்டுக்கான கூடுதல் செலவுக்கான துணை நிதிநிலை அறிக்கை நாளை சட்டப்பேரவையில் தாக்கல் செய்யப்பட உள்ளது. அரசின் தனி தீர்மானமாக மதுரை மாவட்டம் அரிட்டாப்பட்டி கிராமத்தில் இந்துஸ்தான் செக் லிமிடெட் நிறுவனத்திற்கு வழங்கப்பட்ட டங்ஸ்டன் சுரங்க உரிமையை உடனடியாக ரத்து செய்திடவும், மாநில அரசின் அனுமதியின்றி சுரங்க உரிமை இடங்களை மேற்கொள்ளக்கூடாது என்றும் மத்திய அரசை வலியுறுத்தி நாளை சட்டப்பேரவையில் தீர்மானம் நிறைவேற்றப்பட உள்ளது.